அப்படின்னா ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுக்குறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டச் போர்டு தான் எல்லாமே. இது டச் போர்டு. இதில் வந்து ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்ம கம்பெனி கொடுத்த ப்ரோக்ராம்ஸ் இது. இதில் தான் நம்ம செட் பண்ணிவிட்டு துவச்சிக்கிற மாதிரி ஆப்ஷன் இது. சரிங்களா? இது வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு. நான் அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கிறீங்க. இதை டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மிக்ஸ் ஃபேப்ரிக் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நான் எவ்வளோ துணி போடணுன்னு சொல்லியிருக்கேன், 10 துணி தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. இந்த சிம்பிள் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்ரு வரும். ஹீட்ரு ஆப்ஷன் தண்ணி வந்து சூடாகிட்டு துவச்சி கொடுக்கும். அந்த எவ்வளோ சூடாகுதுன்றது எத்தனை டிகிரின்றது இங்கே காமிக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஆர்பிஎம்ன்றது மோட்டரோட ஸ்பீடு. அதாவது 1200 ஆர்பிஎம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நல்லா ஸ்பின் பண்ணி கொடுக்கும். இது 1000ன்றது கொஞ்சம் கம்மி இது. சரிங்களா? அது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் அது கடைசியில் சொல்லி கொடுக்குறேன். இது மிக்ஸ் ஃபேப்ரிக் வந்து எல்லா துணியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இது வந்து காட்டன் துணி போட்டுக்கலாம் நீங்கள் இதில். சரிங்களா? இந்த ஈகோ வாஷ்ன்றது என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, தண்ணி வந்து உள்ளே வரல, டைமிங் எக்ஸ்ட்ராவாக எடுக்குது, மிஷின் ஒர்க் ஆகலை, இல்லை கரண்ட் வந்து லோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங்லேயே இருக்கும். இந்த ஈகோ வாஷில் வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு தண்ணி உள்ளே வரலனாலும் ஸ்டாப் பண்ணிக்கும், கரண்ட்டு கம்மியாக இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிக்கும். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் நடக்காது. அதுக்கு எப்போ தண்ணி ஃபாஸ்ட்டாக வருதோ அப்போது வந்து ப்ராசஸிங் நடக்கும். கரண்ட்டு லோ வோல்டேஜ் இருக்குன்னா கரண்ட் எப்போ வந்து கரெக்டான கரண்ட் வருதோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி அதுவே எடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கும். எக்கோ வாஷ்ன்றது இதுதான். அதாவது உங்களுக்கு சொல்ல போனால் எனர்ஜி சேவ் பண்ணி கொடுக்கும் அந்த ஆப்ஷன் இது ஈகோ வாஷ். சரிங்களா? இதில் நீங்கள் இதுலேயும் துணி மிக்ஸ் பண்ணி போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது எரர் காமிக்காது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு இதில் வச்சுருக்கீங்க, என்ன ஆகும்னா தண்ணி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து எரர் காமிச்சிட்டே இருக்கும். டைமிங்கும் எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கிளாத்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் இதில். சரிங்களா? ஜென்டில் வாஷ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் துவைக்கிற மாதிரி துணிங்க இருக்குது பார்த்தீங்களா, ஜிமிக்கி வச்ச ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள். சரிங்களா? இதில் வந்து பேபி கேர், கை குழந்தைங்க துணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கையிலேயே துவைச்சிட்டேன், எனக்கு வேறு அலசி புழிஞ்சி கொடுத்தா போதும் அப்படின்னா